ஆக்சுவலாக பலஸ்தீன் கவர்மெண்ட் அப்படிங்கிறதே வந்து ஒரு நிலையான ஒரு இது கிடையாது. ஆனால் அப்படியே வர்றால கொஞ்சம் பின்னால் போனோம்னா இதே நிலைமை தான் இஸ்ரேலுக்கு இருந்துச்சு. இஸ்ரேலுன்ற ஒரு இடமே கிடையாது. அப்படின்னும்போது என்றைக்குமே பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமையில் இருந்து தான் பேசணும். மேபி எண்ணிக்கையுடைய கவுண்ட் கம்மியாக இருக்கலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாமே நான் எப்போவுமே எப்படி செய்வேன்னா, உங்கள் வாதப்படியே வச்சுக்கிட்டு அதில் என்னென்ன ஓட்டைகள்லாம் இருக்குன்னு பார்க்குறது தான் நம்ம வேலை. உங்கள் வாதப்படியே பார்த்தா அந்த கவுண்ட் கம்மியாக இருக்கலாம். அதுக்காக கொலை இல்லைன்னு ஆயிருமா? உங்கள் பக்கத்தில் சொல்கிறது மிலிட்ரி, இந்த பக்கத்தில் இருக்கிறது பொதுமக்கள். இவங்ககிட்ட கவர்மெண்ட்டே ப்ராப்பராக இல்லை. ஸோ இவன் ஆல்ரெடி நீங்கள் வந்து அமாஸ்னாலே தீவிரவாதின்றீங்க. அப்போது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் என்னென்னு சொல்லுவோம்? தன் இனத்தின் சுதந்திரத்துக்காக பாடுபட்டவர்களை என்னென்னு சொல்லுவோம்? அவன் என் மண்ணை என் மக்களை பாதுகாக்க நான் போராடுறேங்கிறான். அமெரிக்காவுடைய அங்கீகாரம் பெற்றுவிட்டோம் என்கின்ற ஒரே காரணத்திற்காக அவர்களை ஒரு நாடாக அங்கீகரித்து விட முடியாது. அது வந்து ஆக்கிரமிப்பு இஸ்ரேல். அது நாடு பலஸ்தீன் மக்களுடையது. அவர்கள் தான் வந்து மூதாதையர். இந்தியாவினுடைய ஸ்ட்ராட்டஜிக் ரிலேஷன்ஷிப், உதாரணத்துக்கு இப்போ சமீபத்தில் இந்த ட்ரம்ப் போட்ட 50% டேரிஃபில் வந்து எல்லாரும் சொன்னது அதுதான். 15 வருஷத்தில் இவ்வளோ மோசமாக ஸ்ட்ராட்டஜிக் ரிலேஷன்ஷிப் வந்து சிதைஞ்சதில்லை. இந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டாண்ட் என்ன அப்படின்னா, நம்ம என்றைக்குமே வந்து கசாவின் பக்கமாக தான் நின்றுருக்கிறோம். அதைத்தான் இன்னொரு முறை ரீட்ரேட் பண்ணியிருக்கிறோம். இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கையின் அடிப்படையில் பேசிய ஒரு தலைவரை இழிவாக பேசியதற்கு இஸ்ரேலை கண்டித்திருக்க வேண்டியது நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சருடைய கடமை. ஏன்னா நம்முடைய ஸ்டாண்ட் அதுதான். இந்த காலத்தில் எப்போ ரொம்ப காலமாக அப்படி தான் இருந்திருக்கோம். முதலாக அப்படி பார்த்தா முதலாக வந்து இஸ்ரேலுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் பயணம் போன முதலமைச்சர் வந்து நரேந்திர மோடி. தனிப்பட்ட முறையில் முதல் பயணம் போன பிரதமர் வந்து நரேந்திர மோடி. அது இவங்களுடைய பாசிச கொள்கை. அதனால் அவங்களோட அவங்க அந்த ஒற்றுமையாக இருக்கிறாங்களே தவிர, தலைவர் பிரியங்கா காந்தி அவர்கள் இன்னொன்று யோசிக்கணும். இங்கே இவ்வளோ பெரிய இஷ்யூஸ் நடந்துகிட்டு இருக்குது. இவங்க வந்து மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு இவங்களுக்கு எதிராக வந்து புழுதிவாரி எரிந்து கொண்டு இருக்கக்கூடிய சூழலில் கூட ரைட் பார்ட் ஆஃப் த ஹிஸ்ட்ரியில் நிற்கணும் அப்படின்னு பாதிக்கப்பட்டவங்களுக்கு குரல் கொடுத்தாங்க பார்த்தீங்களா தலைவர் பிரியங்கா காந்தி. அரசியல் பின்விளைவுகளை பற்றி கவலைப்படாமல் வரலாற்றில் நியாயத்தின் பக்கமாக நிற்கணும் அப்படின்னு நினச்சாங்க பார்த்தீங்களா? அங்கே தான் காங்கிரஸ்